நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. யாருமே எந்த விதமான பதட்டமும் படாதீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் உங்க கட் ஆஃப் தகுந்த காலேஜ் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பணம் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழுறாங்க, ஏழ்மையில இருக்கவங்க அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழுறாங்க இல்லையா? ஸோ ஆக மொத்தம் கடவுள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி கட் ஆஃப் அதிகமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த காலேஜ் கிடைக்க போகுது, கட் ஆஃப் கம்மியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த காலேஜ் கிடைக்க போகுது. அவ்வளவுதான். சரிங்களா? இதுல டிப்ரெஷன் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது. தயவு செய்து மன அழுத்தம் அடையாதீங்க. நீங்க மன அழுத்தம் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த டைமிங்ல உங்களை குழப்பறதுக்கு நிறைய குழப்பவாதிகள்லாம் இருக்காங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேற்று ஒரு பேரண்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. என்னன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கீங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ஜூலை மாசம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அது வரைக்கும் நீங்க இன்னைக்கு டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இன்னைக்கு 7ஆம் தேதி, மே 7ஆம் தேதி இன்னைக்கு டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டிஎன்ஏவில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த திருச்சி காலேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு மந்த் கேப்ல நீங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க, கவுன்சிலிங் அப்போ ஜூலை மாசம் அப்போ எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த விஷயத்த நீங்க எப்படி நம்புறீங்க அப்படின்னு தெரியல. நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு பிஸ்கெட் வேணும்னு கேட்டீங்கன்னா தான் பிஸ்கெட் கிடைக்கும், சாக்லேட் வேணும்னு கேட்டீங்கன்னா தான் சாக்லேட் கிடைக்கும் இல்லையா? நீங்க கடையில போயிட்டு வெறுமனே நின்றுட்டு இருந்தீங்கன்னா கடைக்காருக்கு உங்களுக்கு பிஸ்கெட் வேணுமா, சாக்லேட் வேணுமா, இல்ல வேற என்ன வேணும்னு எப்படி தெரியும்? சரிங்களா? அதே மாதிரி நீங்க டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனே நீங்க பண்ணல, சரிங்களா, பண்ணல அப்படின்னா இது எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தெரியும்? அவங்க எப்படி உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க? யோசனை பண்ணி பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவே உதாரணத்தோட சொல்றேன். யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. சரிங்களா? நீங்க டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை இந்த 1 மந்த் கேப்ல முடிச்சிருங்க. நீங்க இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களால கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண முடியும். அது ஜெனரல் கவுன்சிலிங் மாணவர்களாக இருந்தாலும் சரி, 7.5 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ உங்களுக்கு தகுந்த இப்ப ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எஸ் கொடுத்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ண போறீங்க. 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னா அரசு பள்ளி மாணவரான்னு கேட்பாங்க, ஆம்னு கொடுத்துட்டு நீங்க எம்இஎஸ் நம்பர் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். சரிங்களா? அதனால எதுவுமே கிடையாது. நீங்க நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த டூப்ளிகேட் காப்பியை வச்சு உடனடியா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 வருஷமும் சேர்த்து 1 lakh ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சரிங்களா? பர் இயருக்கு 25K ஸ்காலர்ஷிப் தராங்க. இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, எங்ககிட்ட 7.5 ரிசர்வேஷனும் இருக்கு, எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டும் இருக்கு, நாங்க ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. 7.5 ரிசர்வேஷன்ல நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ஃபுல் ஃப்ரீ பண்ணிடுறாங்க இல்லையா? அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பான 25K கிடைக்காது. சரிங்களா? அதே மாதிரி நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் 50K ஸ்காலர்ஷிப் 7.5 ரிசர்வேஷன்ல போயிட்டீங்கன்னா கிடைக்காது. சரிங்களா? ஏன்னா 7.5 ரிசர்வேஷன்ல ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வேற எப்படி ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. என்ன ஸ்காலர்ஷிப்னா, இப்ப மந்த்லி ஒரு 1000 rupees கொடுக்கணும்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா கவர்மெண்ட்ல, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு நேம்ல. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்பான 1000 rupees மந்த்லி உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே கிடைக்கும். சரிங்களா? அதுல வருஷத்துக்கு உங்களுக்கு 12,000 கிடைக்கும். அதுல வருஷத்துக்கு உங்களுக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். 4 வருஷத்துக்கும் சேர்த்து 48,000 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் 7.5 ரிசர்வேஷனுக்கும் அப்ளை பண்ணலாமா, இல்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வச்சிருக்கேன் அதுக்கும் அப்ளை பண்ணலாமா? தாராளமா அப்ளை பண்ணலாம். 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஜெனரல் கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணலாம், 7.5க்கும் அப்ளை பண்ணலாம். நீங்க 7.5ல சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க 4 வருஷமும் ஃபுல் ஃப்ரீயா படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். சரிங்களா? ஜெனரல் கவுன்சிலிங்ல சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்ககிட்ட இருக்குன்னும் போது 25,000 ரூபாய் மட்டும் கழிச்சுக்கிட்டு மீதி ஃபீஸை பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஜெனரல் கவுன்சிலிங்ல ஒரு காலேஜ்ல 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வச்சுக்கோங்க,
அது 25,000 ரூபாவை மைனஸ் பண்ணிட்டு மீதி 75,000 ரூபாயை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் ஜெனரல் கவுன்சிலிங்ல சீட்டு கிடைச்சிச்சுன்னா. இதுவே நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அதுவும் எல்லா காலேஜ்லயுமே உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல ஃபுல் ஃப்ரீ பண்றது இல்ல, ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன காலேஜ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நல்ல அட்டானமஸ் காலேஜா கொடுக்குறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல கொடுத்துக்கூடிய நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி எனக்கு கேளுங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் உங்க கட் ஆஃப் நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்குறீங்க. இப்போ நம்ம டிஎன்இ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நம்ம வந்து என்னென்ன காலேஜ் படிக்க போறோம் அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துடணுமா, என்னென்ன கோர்ஸ் வேணும்ன்ற டீட்டெயிலும் கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதை பத்திலாம் இப்போ பேசவே முடியாது. சரிங்களா? இப்போ டிஎன்இ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க என்ன பேசிக் டீட்டெயில் கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், ஜெண்டர், மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் இதை தான் நீங்க கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆம் இல்லை, அரசு பள்ளி மாணவர் ஆம் இல்லை, இதை தான் கொடுப்பீங்க. சரிங்களா? இதை தவிர்த்து நீங்க எந்த காலேஜ் படிக்க போறீங்க, என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க, இது எதுவுமே இதுல கொடுக்க முடியாது. இதெல்லாம் எப்ப கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை மாசம் கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா? கவுன்சிலிங் வந்து 3 ரவுண்டா பிரிப்பாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்ட்டு. அதிக கட் ஆஃப் எடுத்தவங்க வந்து ரவுண்ட் 1ல வருவாங்க. அதாவது 200ல இருந்து இந்த 175 ரேஞ்ச்ல இருக்கவங்க ரவுண்ட் 1ல வருவாங்க. அடுத்த கட் ஆஃப் இருக்கவங்க ரவுண்ட் 2, அதுக்கப்புறம் ரவுண்ட் 3. இதெல்லாம் உங்களுக்கு வீடியோல நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 ரவுண்டா பிரிச்சுட்டு ஒரு ரவுண்டு கவுன்சிலிங்கும் 13 நாள் நடக்கும். சரிங்களா? ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். அது முடிஞ்சு அந்த 13 நாளைக்கு அப்புறம் ரவுண்ட் 2 நடக்கும். ரவுண்ட் 2க்கு 13 நாள் முடிஞ்சு ரவுண்ட் 3 நடக்கும். இந்த 13 நாள் கேப்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும், என்ன கோர்ஸ் வேணும்ன்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்க போறீங்க. இப்போ வந்து ஒன்லி உங்களுடைய பேசிக் டீட்டெயில் மட்டும் தான் நீங்க கொடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க. சரிங்களா? இந்த டிஎன்ஏக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்றது ஆஃப் அன் ஹவர்ல எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் பாத்தீங்கன்னா இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ பார்த்து நீங்க லேப்டாப்லேயே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா டிஎஃப்சி சென்டர் நம்பர்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோல கொடுத்துருப்பேன். அந்த டிஎஃப்சி சென்டர் போய் கான்டாக்ட் பண்ணி நீங்க அங்கே கூட போய் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் தான், நீங்க எங்க வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுன்சிலிங் நீங்க எங்க வேணாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். உங்க போன் மூலமா கூட நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதனால எல்லாமே பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. உங்களை பயமுறுத்துறாங்க இல்லையா, அந்த குழப்பவாதிகளை நம்பாதீங்க. சரிங்களா? நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி நீங்க ஒரு மன உளைச்சல்ல இருப்பீங்க. கட் ஆஃப் கம்மியானவங்க சொல்ற மன உளைச்சல்ல இருப்பீங்க. எல்லாருக்கும் நல்ல கட் ஆஃப் வரும். சப்போஸ் மார்க் கம்மியாயிடுச்சுன்னா ஒரு சில பேர் மன உளைச்சல் இருப்பீங்க. இந்த டைம்ல உங்களை நிறைய பேர் குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க, இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்காது, மேனேஜ்மெண்ட்ல வந்து இப்பவே புக் பண்ணுங்க, இப்பவே புக் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கிறது, உங்களுக்கு வந்து விருப்பமான கோர்ஸ் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி குழப்புவாங்க. எதையுமே நம்பாதீங்க. சரிங்களா? சோ வந்து ஒருத்தவங்க அந்த திருச்சி காலேஜ்ல சொல்லியிருந்தாலும் எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு மாசம் வந்து டிஎன்ஏக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண தேவையில்ல, ஜூலை மாசம் வந்து படிச்சுக்கலாம், கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசம் போய் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து தப்பான விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஏன் உங்களை வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச வரைக்கும் குழப்பவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை இந்த டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடாம உங்களை எப்படி மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? சோ அதனால எதையும் நம்பாம நீங்க திடமான ஒரு முடிவு எடுங்க, தெளிவான ஒரு முடிவு எடுங்க. நம்ம கட் ஆஃப்க்கு கண்டிப்பா காலேஜ் கிடைக்கும். நம்ம ஜூலை மந்த் வரைக்கும் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணியிருந்து கவுன்சிலிங் மூலமா எந்த காலேஜ் கிடைக்குது, நல்ல காலேஜை சூஸ் பண்ணி நம்ம காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க நாளைக்கே போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணாலும் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? செப்டம்பர் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கே இவ்வளவு அவசரப்படுறீங்க. சரிங்களா? நீங்க அவங்க ஆக்சுவலா வந்து காலேஜ்ல வந்து சீட்டு அவங்களுக்கு வேணும்ன்றதுக்காக அவங்க அவசரப்படுறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? சரிங்களா? அவசரப்படாம திடமான ஒரு முடிவு எடுங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். சரிங்களா? அப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் அப்பதான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியும். என்ன காலேஜ் என்ன கோர்ஸ்ன்ற டீடைல் அப்பதான் கொடுக்க முடியும். இப்போ நீங்க ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண போறீங்க. அதாவது உங்களுடைய பேசிக் டீடைல், உங்களுடைய சர்டிபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ண போறீங்க. ஓகேவா? நீங்க முக்கியமா வந்து டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th சர்டிபிகேட், 12th சர்டிபிகேட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ, அப்புறம் வந்து சிக்னேச்சர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் முக்கியம். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சுதான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிசி எம்பிசிக்கும் 5,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க கம்யூனிட்டி வச்சு. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்ல
கம்யூனிட்டி வைஸ் தான் சீட்டை பிரிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ சீட்டு, பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ சீட்டு, எஸ்சிக்கு இவ்வளோ சீட்டு, எஸ்டிக்கு இவ்வளோ சீட்டுன்னு இது எல்லாமே எப்படி பண்ணுவாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் உங்களுடைய கம்யூனிட்டி அனலைஸ் பண்ணுவாங்க. அதனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பேசிக்காக வந்து 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி, ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது மட்டும் பேசிக்காக இருந்தாலே நீங்கள் டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா, நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் அந்த டூப்ளிகேட் காப்பியை வச்சு உடனடியாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அப்போதான் உங்களுக்கு 35K ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா, நான் உங்களுக்கு சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7.5 ரிசர்வேஷன்ல போயிட்டீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் தான் கிடைக்கும். அதாவது 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்களா அது மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்காது. அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் எதுவும் கிடைக்காது. 7.5ல ஃபுல் ஃப்ரீயா படிச்சுட்டு அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துடலாம். அதர்வைஸ் நீங்க வந்து ஜெனரல் கவுன்சிலிங்ல போனீங்கன்னா தான் இந்த எஸ்சி ஸ்காலர்ஷிப் 50,000 ரூபாய் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுவும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாவும் இருக்கீங்க, எஸ்சியாவும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்காலர்ஷிப்பும் தர மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் தருவாங்க. நீங்க எஸ்சி ஸ்காலர்ஷிப் மட்டும் வாங்கிக்கலாம், ஏன்னா அதுதான் அமௌண்ட் அதிகம் 50,000 ரூபாய் இல்லையா. ஸோ அதை மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் நீங்க வந்து லோ கட் ஆஃப் எடுத்தாலும் காலேஜஸ் கிடைக்கும். நீங்க வந்து கட் ஆஃப் லோவா எடுத்தாலும் உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கும். கட் ஆஃப் அதிகமா எடுத்தவங்களுக்கும் அது தகுந்த காலேஜ் கிடைக்கும். எல்லாருக்குமே கவுன்சிலிங்ல காலேஜ் உண்டு. நான் கட் ஆஃப் கம்மியா எடுத்துட்டேன் எனக்கு காலேஜ் கிடைக்காது அப்படின்ற ஒரு பேனிக்கே உங்களுக்கு தேவையே இல்லை. சரிங்களா, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க செல்ஃப் கான்பிடண்டா இருங்க. சரிங்களா, ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க நிறைய பேர் குழப்புவாங்க. ஆக்சுவலா உங்களுடைய நம்பர்லாம் எப்படிதான் காலேஜ்க்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. நிறைய காலேஜ்ல இருந்து கால் பண்ணி பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க இந்த ஒரு மாசம் நீங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண தேவையில்ல, டைரக்டா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். இப்படி எல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க. இதுவே தெரியாத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பேரண்ட்ஸ் இதையும் நம்புறாங்க. சரிங்களா, சோ அதனால வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த உண்மைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும். சரிங்களா, நீங்க இந்த ஒரு மாசம் டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களால கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா, இல்லைன்னா உங்களால கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அதனால அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுவுமே நீங்க இதுல அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான், இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கவுன்சிலிங்குமே அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா, கவர்மெண்ட் வந்து எல்லாமே ப்ராப்பரா ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணாங்க, நீட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் 12th ரிசல்ட். ஏன் இந்த மாதிரி ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு காலேஜை எடுத்துட்டு நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் அந்த சீட்டு ஒரு வருஷத்துக்கு அப்படியே வேக்கண்டாவே இருக்கு, யாருமே படிச்ச பாடு இல்லை. சரிங்களா, அதனால அது வேஸ்ட் தானே. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் ரிசல்ட், அதுக்கப்புறமா டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், வந்து இன்ஜினியரிங் படிக்கணுன்ற விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. சரிங்களா, சும்மா வந்து அட்டென்ட் பண்ணிட்டு அந்த சீட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அந்த சீட் யாருக்குமே இல்லாம தான் போகுது இல்லையா. சோ அந்த மாதிரி சீட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்டல் காலேஜஸ், இந்த மாதிரி சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அப்லோட் கொடுத்துட்டு சீட்டை விட்டுட்டு போகும்போது ஒரு வருஷத்துக்கு அந்த சீட்டை யாராலுமே ஃபில் பண்ணவே முடியாது, வேக்கண்டாவே இருக்கும். சரிங்களா, இதுவே நீங்க வந்து பிரைவேட் காலேஜ்ல அப்படி பண்ணீங்கன்னா அவங்க அதை அப்படியே மேனேஜ்மெண்ட் கூட்டாக்கு மாத்திடுவாங்க. ஆனா கவர்மெண்ட்ல சீட் அப்படியே வேஸ்டா போகுது. சரிங்களா, அதனால நீங்க முடிவு எடுத்துட்டு இந்த டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வாங்க. சரிங்களா, ஆன்லைன் நீங்க வந்து இன்ஜினியரிங் தான் படிக்க போறீங்களா நல்லா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சரிங்களா, நீங்க வந்து சீட்டை எடுக்கலாம் கூட பரவாயில்ல, அந்த சீட்டை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு சீட்டை எடுத்து அதை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அதனால லாஸ் யாருக்கு, வேஸ்டா ஒரு சீட்டு வீணா போகுது இல்லையா. அதை ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணி படிச்சாலும் படிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, நீங்க வந்து அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியா போனோஃபைட் சர்டிபிகேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, எம்இஎஸ் நம்பர் மட்டும் போதும். சரிங்களா, எம்இஎஸ் நம்பரை வச்சு நீங்க 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்க அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணிப்பாங்க. அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்கும் ஜெனரல் கவுன்சிலிங் ஒரே நாள் தான் அட்டென்ட் பண்ணுவீங்க. ரெண்டுமே நீங்க 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் வந்து ஜெனரல் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம், 7.5 கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே டைமில் தான் அட்டென்ட் பண்ணுவீங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். சரிங்களா, சோ அதர்வைஸ் வந்து
ஸோ எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான், அதனால எதுக்குமே பயப்பட தேவையில்ல. நான் உங்களுக்கு டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 1/2 hour எப்படி பண்ணுறது ஒரு வீடியோ போட்டுருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு மார்க் வந்ததும் எனக்கு சென்ட் பண்ணி உங்கள் கட் ஆஃப் காலேஜஸ் லிஸ்ட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.